இப்போ இருக்க கிட்ஸ் கிட்டலாம் என்ன சாப்பிடணும்னு கேட்டாலே பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் 90s கிட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாரோட ஃபேவரட் ஃபுட்டுமே மேக்ஸிமம் பூரி இல்லைன்னா பிரியாணியாக தான் இருக்கும். அதுவும் இந்த பூரிக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமாவுக்கும் சொல்லவா வேணும், அவ்வளோ ஒரு செம்மையான காம்பினேஷன். யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பூரியை பற்றி நம்ம பூரி பற்றி பேசணும் அப்படின்னே இல்லை, பூரியை பார்த்தாலே ஒரு டெம்ப்டிங் வரும். இன்றைக்கே பூரி சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆசையை தூண்டிடும். எனக்கும் அப்படி தான் பூரினாலே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ என்னோட ஆசை வந்து அப்படியே மகளுக்கு வந்துருச்சா என்னன்றது தெரில. என் மகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூரினா ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா ரொம்பவே ஆசைப்படுவாங்க. 90s கிட்ஸுமே அப்படி தான். நமக்கு சாப்பாடு என்ன தான் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்து விட்டாலும் அந்த பூரி கொண்டு போகிற அன்னைக்கு அவங்களோட மைண்டே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த பூரியை திறந்து பார்த்துட்டு எப்போ ஒரு லஞ்ச் அவர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இன்டர்வல்லையே அந்த பூரி வந்து காலி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. எனக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால், பூரி கொண்டு வர ஃப்ரெண்டு. நான் மேக்ஸிமம் பூரி கொண்டு போகிறனோ இல்லையோ, அவள் எனக்காகவே தனியாக ஒரு டிஃபனில் பூரி எடுத்துகிட்டு வருவாள், நித்யான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பூரி பற்றின ஞாபகமோ இல்லை பூரி கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பூரி வந்து இன்றைக்கி செஞ்சப்போ பொண்ணு ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு போனால், ஸோ அவளுக்கு டிஃபனில் பூரி கொடுத்து விடணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். ஸோ இந்த டிஃபனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.